திரும்பவும் வந்துட்டு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள வர்றது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? அதிமுகவுடைய நிலைப்பாடு என்றால் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று பாஜகவும் நினைக்கின்றது. ஆனால் பாஜகவுடைய நிலைப்பாடு இப்போ என்ன, இதை போய் தேவையில்லாம எதுக்கு இது அவங்க உள்கட்சியில் தலையிடணும் என்பது அவங்க இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தேர்தல் இப்போ அவங்க சந்தித்தாங்கன்னா சசிகலா அம்மையார், டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் அவர்கள்லாம் நிச்சயமாக நீங்க வந்துட்டு அதிமுகவும் திமுகவும் எப்பவுமே வந்துட்டு ஒரு பரம எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க இருந்து ஒருத்தர் அங்க போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தாது, ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. திமுகவை பொறுத்தவரை என்ன விஷயம்னா, அதிமுகவில் சசிகலா அம்மையார் வந்துவிடக்கூடாது, அதிமுகவில் கூட்டணியில் விஜய் வந்துவிடக்கூடாது. இந்த இரண்டு சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாரையும் அதிமுகவில் ஏன் திரும்ப இணைக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் ஏதாவது இருக்குதா? நிர்வாகத்துல வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் சசிகலாவை ஈடுபடுத்தவே இல்லை, அவங்க வீட்டுல மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு? மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அதிமுகவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவர் பூஜைக்கு போனவங்க ஒரே கார்ல ஓபிஎஸும் செங்கோட்டையனும் போயிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் என்ன நடக்குது அதிமுகவில்? என்ன உட்கட்சி மோதல் அப்படி? அதாவது 2021 திமுக வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னா அது பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற போது டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டாங்க. ஓபிஎஸ் இந்த அமைப்பில் இருந்தாங்க. அது பிறகு அவங்களோட கட்சி பிறகு மாறி மாறி தனித்தனியாக விலகினாம் போது ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த கருத்தோடு டெல்லி பாஜக செயல்பட்டது. அந்த டெல்லி பாஜகவுடைய செயல்பாடு அனைத்தும் திட்டங்கள் எல்லாம் ஃபெயிலியரான ஒரு நிலைப்பாடு உருவானது. அது பிறகு எடப்பாடி அதிமுக அவர்களும் எடப்பாடி அவர்களும் பிஜேபியும் கூட்டணியான ஒரு நிலைப்பாடு பயணிக்கின்ற போது திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு எப்படின்னா சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கலாம் போன்ற நிலைப்பாடு, அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் நிலைப்பாடு இருக்கும்போது தான் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே உண்மையான ஒரு தகவல் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருங்கிணைக்கணும், அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, திமுக மீண்டும் ஆட்சி வந்தால் நமக்கு என்ன அர்த்தம், கட்சி காணாமல் பேர் கூட கருத்துக்களை வெளியிடுறாரு. ஸோ செங்கோட்டையனும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் தேவர் ஜெயந்தி விழாவுக்கு ஓபிஎஸ்களும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தை சென்றிருக்கிறாங்க. அதன் பிறகு இனிமேல் எதிரி கூட நீங்கள் எப்படி உறவாடலாம் என்ற கருத்துக்கு அந்த கேள்வி எழுதுனால அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் அதிரடியாக செங்கோட்டையனை கட்சியில் நீக்கினாங்க. இப்போ கட்சியில் நீக்கிறது அவர் இப்போ ப்ரெஸ் மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டிங் வைக்கக்கூடிய நிலைப்பாடுகள், சசிகலா அம்மையார் கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங், ஒருங்கிணைந்து செயல்படணும், எம்ஜிஆருக்கு வளர்த்த கட்சி இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கட்சி விட்டு நீக்கினா அப்போ எதிர்காலத்தினுடைய சூழ்நிலை என்னவாகும்? முதலமைச்சர் திமுகவை எதிர்த்து தானே இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 13 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்க. இவ்வளோ காலகட்டத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு எங்கே தான் இல்லைன்னு சொல்லுங்கள், மூக்குண்டால் தும்மல் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இந்த தும்மல் இந்த கருத்துக்கள்லாம் கலந்து ஒருங்கிணைய வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் கட்சியில் இருக்கிற சீனியர் தலைவர்லாம் நீங்கள் வெளியே அனுப்புனா என்ன அர்த்தமாகுன்ற மனநிலை இருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வெளியில இல்ல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, திரும்பவும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் இந்த கூட்டணிக்குள்ள வர்றது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? சாத்தியப்பட்டா சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? 1967 தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரும் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. கலைஞர் முதலமைச்சர் ஆகின்ற போது வாஜ்பாய் தலைமையில் அந்த மத்திய அமைச்சர்கள் திமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலையா? திமுக சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலையா? ஆகவே அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, எதுவும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது அதிமுகலேருந்து வெளியே சென்றவர்களும் திமுகவுக்கு ஆதரவாளர் இல்லையே, திமுகவுக்கு ஏடிஎம்கேக்கு எதிரி இல்லையே, எல்லாமே பல்வேறு சாதனைகளையும் சிறைச்சாலையில் சென்று பல பிரச்சனை அனுபவிப்பதான் அவங்க இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதில் போய் குற்றம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்றால் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று பாஜகவும் நினைக்கின்றது. ஆனால் பாஜகவுடைய நிலைப்பாடு இப்போ என்ன, இதை போய் தேவையில்லாமல் எதுக்கு இது அவங்க உள்கட்சியில் தலையிடணும் என்பது அவங்க இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தேர்தல் இப்போ அவங்க சந்தித்தாங்கன்னா சசிகலா அம்மையார், டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் அவர்கள்லாம் நிச்சயமாக
அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாகும். எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாகின்ற போது திமுகவுக்கு களம் அமைப்பதற்கு இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அப்போ ஓபிஎஸ் அவர்களும் ஆகட்டும் சரி, சமீபத்துல போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சதுல அவர் பேசின முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் இந்த வாட்டி திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. நீங்க வந்துட்டு அதிமுகவும் திமுகவும் எப்பவுமே வந்துட்டு ஒரு பரம எதிரிகள், பரம எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க இருந்து ஒருத்தர் அங்க போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தாது, ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தாது. சலசலப்பு தான், வாஸ்தவம் தான். ஆனா அதே நேரத்துல ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்கள் மீது அந்த கட்சி மீது வழக்கு தொடர்ந்து பல்வேறு வழக்கு போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் நிறைய இருக்கனால ஒரு காலகட்டம் போது மனதிற்கு வந்து ஒரு 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 என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், வந்து இப்போ நம்மளை மதிக்க இல்லையே, நம்மளை அரவணைக்க இல்லையே, நம்மளை ஒருங்கிணைக்க இல்லையே வென்றாலே, எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் அந்த கருத்துக்களை அவர் சொல்லிக்கலாம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைப்பாடு. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரை என்ன விஷயம்னா, அதிமுகவில் சசிகலா அம்மையார் வந்துவிடக்கூடாது, அதிமுகவில் கூட்டணியில் விஜய் வந்துவிடக்கூடாது. இந்த 2 நிலைப்பாட்டில் திமுக தெளிவாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை ஏடிஎம்கே தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூட வேண்டும் தான் நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இவங்க போகிற போக்கை பார்த்தா அது ஒருங்கிணைந்த மாதிரி தெரியல. கண்டிப்பா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான நடவடிக்கைகள் வந்துட்டு கட்சியில வந்துட்டு அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது தானே. நீங்க வந்து எதிரி முகாம்ல போய் நண்பனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்கப்படுவீங்க அப்படின்னு அவர் எடுக்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு சிறப்பா இருக்கு தானே சார். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அவர் இந்த ஸ்பீடான நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரணம் என்பது சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. இந்த சட்டமன்ற தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி என்ற நிலைப்பாடு 100% அதை நோக்கி பயணிக்கிறாங்க. 2 பேரும் கூட்டணி வச்சு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற போது இந்த நேரத்தில் கட்சிக்குள் உள்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வந்து தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பு வந்துடக்கூடாது, தொண்டர்களை சோர்ந்தடையக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி அவர்கள் அந்த போனவர்கள் போகட்டும், இருக்கிறவங்களை வச்சு ரன் பண்ணுவோன்ற மனநிலையில் எடப்பாடி அவர்கள் பயணிக்கின்றார். காரணம் என்றால் அவரும் சோர்ந்து போனால் தொண்டர்களுடைய சோர்ந்து போகும், வெற்றி வாய்ப்பு சர்க்கிள் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை, திமுகவுடைய மக்கள் விரோத போக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து முன்வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொண்டர்களும் ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாரையும் அதிமுகவுல ஏன் திரும்ப இணைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் ஏதாவது இருக்குதா? அதாவது ஒரு விஷயங்களுங்க, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் அம்பிகாவதியும் அமராவதியும் லைலாவும் மஜ்ஜூரும் துசந்தனும் சகுந்தலை போல் இனியவர் 40 போல் 10 பாட்டு 8 தொகையாக இருந்தவர் வி.கே. சசிகலா அம்மையார் தான். இன்றைய ஆட்சியில் இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது, அது ஒரு குடும்ப ஆட்சி. சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. அந்த குடும்ப ஆட்சியில யார் நிர்வாகம் பண்றா? 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு 38 மாவட்டத்திலையும் அறிவாலயத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை சுற்றி இருக்கிற குடும்பத்தினர்களுக்கு சில இடங்களில் சில மாவட்டங்களை நீங்க இந்த மாவட்டத்தை பார்த்துடுங்க, நீங்க இந்த மாவட்டத்தை பார்த்துடுங்க, நீங்க இந்த லாகாவுடைய அமைச்சருடைய வருமானத்தை நீங்க பார்த்துடுங்கன்னு சொல்லி வெளியில தெரியாத ஒரு நிலைப்பாடு ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் எப்படி கோலச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படை அப்படி நீங்க பார்க்கின்ற போது எடப்பாடி அவர்கள் நிலைப்பாடு அதிமுக பொறுத்தவரையிலும் ஜெயலலிதாவுக்கு நிகராக சசிகலா பயணித்தார். மகாத்மா காந்தி கவுன்சிலரா இல்லை, கவுன்சிலர் சீட்டு கூட கிடையாது. ஆனால் இந்தியா முழுவதும் அவருடைய ஒரு குடைங்களை இயங்கிச்சா இல்லையா? அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதாவுடைய மனசாட்சியாக இருந்து செயல்பட்டார். சசிகலா அம்மையாருடைய கடைக்கண் ஏத்துக்கிற ஒரு வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே வந்துட்டு நிர்வாகத்துல வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் சசிகலாவை ஈடுபடுத்தவே இல்லை, அவங்க வீட்டுல மட்டும்தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க வாய்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழக மக்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு ஒரு மையப்புள்ளியில நீங்க வீட்டியா இருங்க, வீட்டை மட்டும் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னவங்களை அவங்க மறைவுக்கு பிறகு நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு? நீங்க சொல்ல எப்படி தெரியுமா? வயலட் ஆரன் என்ற ஒரு கிறிஸ்தவ பழங்காலத்து பாடகி அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து கதகளின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இந்த கதகளின்னு சொல்லுவாங்க, பிரசங்கம்னு சொல்லுவாங்க, சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க, அரிகதைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு அரிகதை நீண்ட கதை மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அது எப்படின்னா, அந்த கிறிஸ்தவ மதத்தில் வந்து தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது நடந்தார், அதில் அசைவாடி இருந்தார். ஜலம் என்றால் தண்ணீர் என்பது பொருள், ஆறு என்பது பொருள், ஏரி என்பது பொருள், குளம் என்பது பொருள். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிச்சத்தை பகல் என்றும் இரவை இருள் என்றும் பெயரிட்டார் என்ன அந்த கதாகாட்சப்படத்தில் வருது கதாபாத்திரம். நீங்கள் கேட்குற கொஸ்டின் எந்த மாடலில் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து அந்த கதாபலட்சத்தில் எப்படின்னா, ஒரு கதையை சொல்லுவாங்க, கதைக்கிறது ஒரு பாடலை பாடுவாங்க. ஒரு கதையை சொல்லுவாங்க, அந்த கதைக்கு மாதிரி ஒரு பாடல் சொல்லுவாங்க. அது எப்படின்னா,
இரவும் ஒன்று பகலும் ஒன்று இரண்டு இரண்டு சாயங்காலம் விடிய காலம் ரெண்டு ரெண்டு சூரியன் சந்திரன் இரண்டு 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 ஆதாம் ஏவாள் ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல ரெண்டு ரெண்டில் ஒரு மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாடை கேட்கின்ற போது நீங்க நெடுந்தூரம் கேட்கிற கேள்வியை பார்த்தா இது கதாலட்சமான கேள்வியா என்று நினைக்க தோறுகின்றது. நான் திரும்ப சொல்கிறேன், அதிமுக என்றால் அது சசிகலா தான்.